உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். வீட்டு வேலைக்காக அழைத்து வரப்பட்ட பெண்ணை வீட்டில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்த வீட்டு உரிமையாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோவை சரவணம்பட்டியைச் சேர்ந்தவர் சிவகுமார் வீட்டு வேலைக்கு ஆட்கள் தேவை என இணையதளம் வழியாக விளம்பரப்படுத்தியிருக்கிறார். இதனை பார்த்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கவிதா என்பவர் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி மாதம் ரூபாய் 19,000 சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டு வீட்டோடு தங்க வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில் கவிதாவை சிவகுமார் அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசியதாக கூறப்படுகிறது. சிவகுமார் மற்றும் அவரது மனைவி சுதா இருவரும் வேலைக்கு செல்வதால் தினமும் கவிதாவை வீட்டிற்குள் வைத்து பூட்டி செல்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில் கவிதா தனக்கு பிறந்தநாள் என்றும் தனது மகன் தன்னை பார்க்க வருவதால் வீட்டை பூட்ட வேண்டாம் என கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த சிவகுமார் தண்ணீர் பாட்டிலை கொண்டு கவிதாவை தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் தகாத வார்த்தைகளால் சிவகுமார் பேசியதாக கூறப்படுகிறது. நீங்க போல வீட்டு தவறு அப்புறம் பார்க்கலாம். அந்த அம்மா கேட்டு பேசுறீங்க. வீட்டை பூட்டி வச்சு போட்டு வாய் பேசுறீங்க. ஒரு மனுஷனை உள்ள போட்டு என்ன அதிகாரம் இருக்கு? இங்க பாருங்க. ஒரு நிமிஷம் இந்த சாவி எங்க கொடுத்துட்டாங்க? இந்த டோர் திறந்தாங்க இருக்கு. அவங்க அடிப்படை உரிமைங்க. இருங்க. ஹாஸ்பிடல் ஏதாவது எமர்ஜென்சி எப்படி போக முடியும்? ஒண்ணா டைட் வருது. இந்த வீட்டு திறக்கிறதுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு கால் பண்ணி எப்ப வந்தீங்க? இதனால் கடும் மன உளைச்சல் அடைந்து இருக்கிறார் கவிதா. இதனைத் தொடர்ந்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்த கவிதா நடந்த விவரங்களை புகாராக கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீட்டு உரிமையாளரான சுதாவை அழைத்து வீட்டை திறக்க கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த சுதா வீட்டு கதவை திறந்து இருக்கின்றனர். தொடர்ந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் வீட்டு உரிமையாளர் சிவகுமார் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.